கோல்டு பீஸ். ஃபஸ்ட்டு கோல்டு பீஸ்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கோம். அதாவது இது வந்து ஒரு பேப்பர் கோல்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கோல்டு வந்து நம்ம கைக்கு ஃபிசிக்கலாக வராது, அதுதான் பேப்பர் கோல்டு. நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து கோல்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம், பட் நம்ம ஃபிசிக்கலாக அந்த கோல்டு வந்து நம்ம பார்க்க முடியாது, அதுதான் பேப்பர் கோல்டு. இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துடலாம். லோ பட்ஜெட். இப்போ நீங்கள் ஒரு நார்மல் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி தான் வாங்க முடியும். ஒரு கிராம் உங்ககிட்ட வாங்கினா கண்டிப்பாக மினிமம் உங்ககிட்ட வந்து ஒரு 6000 இருந்தால் தான் நீங்கள் 1 கிராம் காயினோ ஏதோ ஒரு நகையோ வந்து வாங்க முடியும். கோல்டு பீஸ்னா என்னென்னா அது வந்து 50 ரூபாய்க்கு கிடைக்கும், 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற 50 ரூபாய்க்கு ஈக்குவலண்டான கோல்டு எவ்வளவோ அந்த கோல்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட் ஆகிடும். அதாவது கிராம்ஸோ மில்லிகிராம்ஸ் கணக்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். நீங்கள் 50 ரூபாய்க்கு கூட வாங்கலாம், 100 ரூபாய்க்கு வாங்கலாம். உங்கள் கையில் எவ்வளோ மினிமம் பட்ஜெட் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதில்